அந்த மும்மொழி கொள்கை மற்றும் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக அந்த கெட் அவுட் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை அவர் தொடங்கி வைக்க இருப்பதாகவும் இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே போல பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்தும் இந்த கெட் அவுட் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை அவர் தொடங்கி வைக்கிறாராம். இது போன்று பிரேக்கிங் செய்தியாக போடலாம். நமது ஒளிப்பதிவாளர்கள் உள்ளிட்ட ஆசிரியர்கள் நிச்சயமாக இதை மிகப்பெரிய தலைப்பாக போடுவார் என்று எதிர்பார்க்கிறேன். கெட் அவுட் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி வைக்கப் போகிறார், அறிவிக்கப் போகிறார் விஜய். கெட் அவுட் இயக்கம், அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் செய்தவர்கள் எல்லாம் கெட் அவுட். அதே போன்று பல்வேறு நீங்கள் சொன்னது போல கெட் அவுட் இந்து திணிப்பு, மும்மொழி கொள்கை ஆகியவற்றை எதிர்த்து கெட் அவுட் இயக்கம் என்பதை அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார். ஆனால் சமூகம் இதில் முக்கியமானது பார்க்க வேண்டியது என்றால், இது போன்று சமூக வலைத்தளங்களில் ஹேஷ்டாக் கெட் அவுட் ட்ரெண்டிங் இது போன்றவைகளை பயன்படுத்தி மக்கள் ஆதரவை சேர்க்க முடியுமா, வாக்குகளை வாங்க முடியுமா, வாக்கு வங்கி அரசியலில் இது எடுபடுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது டெல்லியில் நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சமூக வலைதளங்களில் புகழ்பெற்ற கிட்டத்தட்ட ஒரு 82 லட்சம் ஃபாலோவர்ஸை உடைய ஒருவர் 100 ஓட்டுகளை வாங்க முடியவில்லை. அதுபோல இதுவும் விஜயின் முயற்சிகளும் ஆகிவிடுமா என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. சமூகசுந்தரம், அதாவது நீங்கள் சொன்னது முழுமையாக நானும் ஆமோதிக்கிறேன். சமூக வலைதளங்களிலே ஊடக வீச்சு அதாவது இந்த வெளிச்சம் பெரிதாக காட்டப்படுகிறது. ஆனால் நடைமுறை சாத்தியமா, வாக்குகளாக மாறுமா என்பது மிக முக்கியம். கெட் அவுட் ஜி கேப்ஸ் என்று போட்டால் சிறப்பாக இருக்கும். கெட் அவுட் இயக்கம். அந்த கெட் அவுட் இயக்கத்திலே என்ன இடம்பெற போகிறது? மும்மொழி கொள்கைக்கு எதிர்பார்க்கலாம் கெட் அவுட், நீட்டுக்கு எதிராக இருப்பவர்களாம் கெட் அவுட் என்ற வகையிலே நீட்டை எதிர்ப்பவர்களுக்கெல்லாம் உள்ளே வரலாம், மற்றவங்களாம் கெட் அவுட் என்று அறிவிப்பாரா என்றுதான் பார்க்க வேண்டியது. ஆனால் இந்த கெட் அவுட் இயக்கம் என்பதும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வீச்சினை பெறும். சிறப்பாக இருக்கிறது இந்த தலைப்பு. கண்ணன் அவர் அறிவித்தால் நிச்சயமாக முதல் தகவலை சொன்னதாக நாம தான் இருப்போம். அதே போன்று கண்ணன், நான் தயார், நீங்கள் தயாரா, தெரிக்க விடலாமா என்றெல்லாம் பேச போகிறார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்க, தளபதி எல்லாம் தற்போது ஒன்றாக இணைந்து விட்டார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்களே, அது போன்று ஏதேனும் தகவல்கள் இருக்குமா? ரசிகர்கள் எல்லாம் அழைப்பு விடுக்க போறாரா? சினிமா ரசிகர்கள் எல்லாம் ஒன்றாக வாருங்க என்று அழைப்பாரா கண்ணன்? நீங்க கூறியது போலவே முதலில் இந்த நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த அந்த மாநாட்டுக்கு தொடங்குவதற்கு முன்பு வரை நாம் தமிழர் கட்சியின் சீமான் எனது தம்பி அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அன்புலக அழைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அதே அன்பு கட்சி மாநாடு தொடங்கியதற்கு பின்னர் அவர் ஒன்று இடதுபுறம் செல்ல வேண்டும் சாலையில், அல்லது வலதுபுறம் செல்ல வேண்டும். நடு சாலையில் என்றால் லாரியில் அடிபட்டு அவர் மரணமடைய நேரிடும் என்று அவர் கூறினார். இப்பொழுது மேடைக்கு விஜய் வந்து விட்டார். அந்த காட்சிகளை தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேடையில் பிரசாந்த் கிஷோரும் விஜயும் ஒன்றாக மேடைக்கு வந்திருக்கிறார்கள். இருவரும் அங்கு நிர்வாகிகளை பார்த்து கையசைக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே கூறியது போல பிரசாந்த் கிஷோர் கூட இந்த மேடையில் உரையாற்றுவார் என்பது போல இருக்கிறது. விஜயுடன் பிரசாந்த் கிஷோர் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் ஒன்றாக மேடையேறி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் இப்பொழுது வர இருக்கின்றன. விஜய்க்கு புஷி ஆனந்த், கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பூங்கொத்து அளித்து மேடைக்கு அவர் வரவேற்கிறார். இதே போல பிரசாந்த் கிஷோருக்கும் பூங்கொத்து அளித்து அவர் வரவேற்கும் அந்த காட்சிகள் இன்னும் சில நிமிடங்களில், சில நொடிகளில் வர இருக்கின்றன. அவர்களை பார்த்து அந்த கட்சி நிர்வாகிகள் கட்சி கொடிகளை அசைத்தவாறு அங்கு உற்சாக கூச்சலிடும் காட்சியை தான் இப்போது நமது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேடையில் அந்த கொள்கை தலைவர்களான பெரியார், அம்பேத்கர், அஞ்சலையம்மாள், வேலு நாச்சியார் உள்ளிட்டோரின் அந்த பிளக்ஸ் காட்சிகளும் அந்த லேசர் காட்சிகளும் இப்பொழுது இடம்பெற தொடங்கி இருக்கின்றன. பிரசாந்த் கிஷோரை தனக்கு அடுத்த இடத்தில் வைத்து இப்பொழுது இந்த மேடையில் 4 பேரும் நிற்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜய், பிரசாந்த் கிஷோர், புஷி ஆனந்த் உள்ளிட்டோர் மேடையில் இப்பொழுது அந்த நிர்வாகிகளுக்கு, அதே போல ஆதவ் அர்ஜுனா மற்றும் 4 பேரும் மேடையில் இருக்க தொண்டர்களை பார்த்து கையசைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 9 மணி முதல் என்று தொடங்கிவிட்டு மணி 10:10 தற்போது நிகழ்ச்சிகள் தொடங்கி இருக்கின்றன. விஜய், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் இப்போது மேடையில் அந்த தொண்டர்களுக்கு கையசைத்து விட்டு இப்பொழுது விழா நிகழ்ச்சிகளை முறைப்படி தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமூகசுந்தரம், கண்ணன், PK பிரசாந்த் கிஷோர் விஜயின் கட்சியில் இணைந்து விடுவாரா? அவருக்கு எதுவும் பொறுப்பு கொடுப்பாங்களா? ஏன்னா பார்த்தா அப்படிதான் தெரியுது கண்ணன். தேர்தல் வியூக வகுப்பாளராக அவரை பணியில் அமர்த்தி விட்டு ஏற்கனவே 2 தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அங்கு கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளை விட தேர்தல் வியூக
வகுப்பாளர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் ஒரே கட்சி இப்பொழுது தாவேகா தான் என்பது தெரிய முடிகிறது. இப்பொழுது அவரது அந்த கெட் அவுட் இயக்கத்தை அதற்கான லோகோவை பார்க்கக்கூடிய அந்த காட்சி தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய காட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அந்த கெட் அவுட் அந்த ஸ்லோகனை தான் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் இப்பொழுது விஜய் அந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து கையெழுத்திடக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கெட் அவுட் பேனரில் முதல் கையெழுத்தை நடிகர் விஜய் அந்த கையெழுத்து போட்டிருக்கிறார். இரண்டாவது அந்த கட்சியின் மிக முக்கிய தலைவரான புஷி ஆனந்த் அந்த கையெழுத்திடும் அந்த காட்சியை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக மற்ற நிர்வாகிகளும் அந்த கையெழுத்திடும் காட்சியும், அதை ஆதவ் அர்ஜுனா ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த காட்சியும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஐடியாவை அநேகமாக இந்த ஆதவ் அர்ஜுனா தான் கொடுத்திருப்பார் என்று தெரிகிறது. ஏற்கனவே அவர் நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு இது போல பிளக்ஸ் போர்டு ஒருங்கிணைப்பு, மேடையில் இது போன்ற பிரச்சார வாசகங்களை அவர் ஒருங்கிணைப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை இந்த ஆதவ் அர்ஜுனா நடத்தியிருக்கிறார். அதைத்தான் இந்த மேடையிலும் அவரது பணியாக, அவரது முத்திரையாக இந்த கெட் அவுட் கையெழுத்து தொடங்கி வைப்பதற்கான அர்ஜுனாவின் அந்த ஐடியா தான் இது வெளிப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அர்ஜுனா இதே போல உங்க மக்களை தேடி என்ற முதலில் மு.க. ஸ்டாலின் ஆட்சி முதலமைச்சராவதற்கு முன்பாக ஒரு சந்திப்பு நடத்துவதற்கு இந்த ஆதவ் அர்ஜுனா அந்த ஐடி விங் குழுமம் தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. அதே போல நடிகர் விஜய்க்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து இப்பொழுது தாவேகா கட்சிக்கும் ஆதவ் அர்ஜுனா இந்த ஒரு சமூக வலைத்தள பிரச்சார இயக்கத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். இப்போது நடிகர் விஜய் அந்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த மேடையிலிருந்து கீழே இறங்கி அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. நீங்க ஏற்கனவே கேட்டதை போல பிரசாந்த் கிஷோர் அநேகமாக தாவேகாவில் இணைவாரா என்ற கேள்வியை கேட்டீர்கள். அவர் அநேகமாக ஜன்சுராஜ் கட்சியை தமிழகத்தில் தாவேகாவுடன் இணைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. போய் புஷி ஆனந்த் அருகில் அவர் அமர்ந்து விட்டார். பொதுச் செயலாளருக்கு அருகே துணை பொதுச் செயலாளர் போல புஷி அங்க பிரசாந்த் கிஷோர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை போல வழக்கம் முதல் மாநாட்டு மேடையில் இருந்ததை போல அந்த மகளிர் அணி நிர்வாகிக்கும் மேடையில் முக்கிய இடம் வகிக்கப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையின ஒரு மகளிர் இனத்திற்கும் நாங்கள் முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுது முதலில் அந்த வரவேற்புரை அளிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்போது பார்க்கலாம். கட்சியின் தாவேகாவின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அந்த வரவேற்பை நிகழ்த்திக் கொண்டிருக்க அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்ப்போம்.